அது பச்சை பசேல்ல இருக்கிற சோமாபுரம் அப்படிங்கிற கிராமம். காலையில 8 மணி இருக்கும். ஆனா இன்னும் ராமையா படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட இல்ல. வெளியில பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்த அவருடைய மனைவி லட்சுமி புருஷனை எழுப்ப வந்தாங்க. ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் படுத்து தூங்க போறீங்க? ஊர்ல கோழி கோவி பல மணி நேரம் ஆச்சு. விவசாயிங்க எல்லாருமே வயல் வேலைக்கு போயே 2 மணி நேரம் ஆச்சு. ஆனா நீங்க என்னவோ இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட இல்ல. எழுந்திரீங்க. அப்பா, ஏன் லக்ஷ்மி காலையிலேயே எழுப்புற? கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கு. ஒரு மணி நேரம் கூடுதலா தூங்கிக்கிறேனே. குளிரா இருக்கா? இங்க அனலா இருக்குன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு குளிரா இருக்கா? வயல்ல நிறைய புல்லு விளைஞ்சிருக்கு. சுப்பையா எவ்வளவு புல்லுன்னு அறுத்து போடுவான். நீங்களும் போனா கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா? அதான் சுப்பையா இருக்கான்ல, அவன் போனா போதாதா? நான் போனா மட்டும் விளைச்சல் வந்துடுமா? ராத்திரி என் நண்பங்கிட்ட பேசிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தலை பாரமா இருக்கு. முதல்ல நல்லா சூடா டீ எடுத்துட்டு வா. எல்லாம் என் நேரம். டீ வேணுமா? டீ வீட்ல பால் இல்ல. பால்காரன் நம்ம வீட்டுக்கு பால் ஊத்தியே 2 நாள் ஆச்சு. கசாயம் வேணா வச்சு தரேன், குடிக்கிறீங்களா? சேச்சே, பால் இல்லாத டீயை யாராவது குடிப்பாங்களா? சரி, சூடா கஞ்சி இருந்தா கொண்டு வா, குடிச்சிட்டு தூங்குறேன். என்னது, மறுபடியும் படுக்கிறீங்களா? ஐயோ கடவுளே, ஏங்க இவ்வளவு சோம்பேறியா இருக்கீங்க? பக்கத்து வீட்டு ரங்கையாவை பாருங்க, 2 ஏக்கர் பூமியை உழுதுட்டு வந்திருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே தண்டமா. அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசாத. ரங்கையாவுக்கு பொறுமை அதிகம், கஷ்டப்பட்டு உழைப்பான். எனக்கு புத்திசாலித்தனம் அதிகம். ஒரு நாள் ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிக்க போறேன். நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். புதையலு இருக்கிற பூமியை காப்பாத்திக்கிறதுக்கு எங்க வக்கில்ல. எழுந்துச்சு போய் குளிங்க. ராமையா விருப்பமே இல்லாம கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு வீட்டை விட்டு வெளியில வந்து திண்ணையில உக்காந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க கோவில் பூசாரி வந்தாரு. என்ன ராமையா, இப்பதான் எழுந்திருச்ச போலையே? சூரியன் எழுந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா உனக்கு இன்னும் தூக்கம் தெரியலையா? வாங்க பூசாரி. ஏதோ சரியா தூக்கம் வரல. எனக்கு வயல்ல என்ன இருக்க போகுது? அட, அப்படி சொல்லாத ராமையா. விவசாயிக்கு வயல் தான் கோவில். நேற்று நான் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் ராசியில இந்த வாரம் அதிர்ஷ்டம்னு எழுதியிருக்கு, லக்ஷ்மி கடாட்சம்னு போட்டிருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாரு, உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். என்னது, உண்மையாவா பூசாரி? அதிர்ஷ்டம் இருக்கா? அப்ப எனக்கு பணம் வரப்போகுதா? அதிர்ஷ்டங்கிறது ஆகாயத்திலிருந்து கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டாது. முயற்சி அப்படிங்கிற அஸ்திவாரம் இருந்தாதான் அது கிடைக்கும். பார்த்து கவனமா இரு. பூசாரி போயிட்டாரு. ஆனா ராமையாவோட மனசுல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. லக்ஷ்மி, கேட்டியா? நம்ம ஜாதகம் மாறப்போகுது. இனி நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பணம் தானா வரும். அவரு கஷ்டப்பட்டா வரும்னு தான் சொன்னாரு, சும்மா இருந்தா வரும்னு சொல்லல. பகல் கனவு காணாதீங்க. அன்னைக்கு ராத்திரி ராமையா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். நல்ல தூக்கத்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. ராமையாவோட கனவுல சாக்ஷாத் அந்த ஊரோட அம்மனே வந்து, ராமையா எழுந்திரி, நீ செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் சேர்ந்து நாளையில இருந்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. தாயே, நன்றி. உண்மையிலேயே என் கஷ்டத்தை தீக்க போறியா? அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? நாளைக்கு காலையில சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது கோழி கூவும் போதே நீ உன்னுடைய வயலுக்கு போ. அங்க கிழக்கு திசையில இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டு. அங்க உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே நீ அந்த நாணயத்தை எடுத்துக்கணும். சூரிய ஒளி பட்டுச்சு, அந்த தங்க நாணயம் மறைஞ்சு போயிடும். ராமையா எழுந்திருச்சான். அவனுக்கு இதய துடிப்பு அதிகமாச்சு. வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருந்த பொண்டாட்டிய எழுப்புனா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி எழுந்துரு. அதிசயம் நடந்துருச்சு. ஏங்க, என்னங்காச்சு? திருடனுங்க யாராவது வந்துட்டாங்களா? ஐயோ, திருடனுங்க இல்ல பைத்தியக்காரி. அந்த அம்மனே என்னோட கனவுல வந்தாங்க. கனவு தானே, படுத்து தூங்குங்க, காலையில எழுந்திருக்கணும். இது சாதாரண கனவு இல்ல லக்ஷ்மி. அம்மன் சொன்னாங்க, நம்ம வயல்ல ஆலமரம் இருக்குல்ல, நாளைக்கு வெடியறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே பள்ளம் தோண்டனா தங்கம் கிடைக்குமா. நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. உண்மையாவா? அம்மனே சொன்னாங்களா? ஆமா, அம்மன் தான் சொன்னாங்க. ஆனா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே போகணும். அப்புறம் என்ன, இப்பவே கிளம்புங்க. இன்னும் விடியல. வயலுக்கு போய் பள்ளம் தோண்டி பாருங்க. இப்பவா? வெளியில இருட்டா இருக்கே. அது மட்டும் இல்லாம வெளியில குளிரும் அதிகமா இருக்கும். கோழி கோவட்டும், அப்புறம் போறேன். ஏங்க, அம்மன் கனவுல சூரியோதயத்துக்கு முன்னாடி போங்கன்னு சொன்னாங்கல்ல. வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த தங்க காசு கிடைக்காம போயிடும். சீக்கிரமா கிளம்புங்க. அட இரு லக்ஷ்மி, வயலும் நமக்கு தான் சொந்தம், மரமும் நமக்கு தான் சொந்தம்.
புதையல் எங்க போக போகுது? அதை உள்ள புதைச்சி தானே வச்சிருக்காங்க. காலு முளைச்சி நடந்தா போயிடும். கொஞ்ச நேரம் படுத்துட்டு காலையில போய் பார்க்கலாம். லக்ஷ்மி எவ்வளவுதான் சொன்னாலும் ராமையா மட்டும் கேட்கவே இல்ல. போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டான். விடிய காலையில 5 மணி கோழி கூவுச்சு. உடனே லக்ஷ்மியும் எழுந்திருச்சாங்க. ஏங்க, கோழி கூவுது, தூரத்துல ஆகாயத்துல வெளிச்சம் தெரியுது, சீக்கிரம் எழுந்திருச்சு போங்க, சூரியன் வந்துட போறான். ஐயோ, இந்த கோழிக்கு வேலை வெட்டி இல்லையா? அதுக்குள்ள கூவிடிச்சே. சரி, எழுந்திருக்கிறேன். ஆனா தூக்க கலக்கம்தான் போக மாட்டேங்குது. முதல்ல குளிக்க கொஞ்சம் தண்ணி வை. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போறேன். புனிதமான வேலையாச்சே, அழுக்கு துணியோட போகக்கூடாது. குளிக்க போறீங்களா? இப்ப குளிச்சா 1 மணி நேரம் ஆயிடுங்க. முகத்தை கழுவிக்கிட்டு போங்க போதும். ஐயோ, என்ன லக்ஷ்மி நீ? இது கடவுள் கொடுக்கற வரம். சுத்தமா இல்லாம போகக்கூடாது. நீ போய் தண்ணி வையேன். ராமையா குளிச்சு முடிச்சிட்டு வர 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா பூஜை அறையில பூஜையை முடிச்சிட்டு வர 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ள வீட்டுக்கு வெளியில வெளிச்சமும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 6 மணி தாண்டிச்சு. ஏங்க, சூரியன் வெளியில வராங்க, சீக்கிரமா போங்க. இல்ல, அம்மன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நாணயம் மறைஞ்சு போயிடும். நீ கவலைப்படாத லக்ஷ்மி. அம்மன் எனக்காக பாசமா கொடுக்கறது. 5 நிமிஷம் கழிச்சு போனா ஒன்றும் ஆகாது. இப்ப அங்க யாரு இருப்பாங்க? சுப்பையா கூட 8 மணிக்கு தான் வருவான். தங்க காசு அங்கதான் இருக்கும். உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எனக்கு பயமாவே இருக்கு. சீக்கிரமா மண்வெட்டியை கொண்டு போங்க. சரி சரி, போறேன். வரும்போது தங்க காசோட வருவேன். அப்ப நீ வாய முடிப்ப. ராமையா பொறுமையா கையில மண்வெட்டியை பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போனா. அதுக்குள்ள 6:30 மணி ஆயிடுச்சு. சூரியனும் உதயமாயிட்டான். வழியில ஒரு டீ கடை கிட்ட அவனுடைய நண்பர் அங்கய்யா உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னடா ராமையா, காலையிலேயே மண்வெட்டியை பிடிச்சிக்கிட்டு வயலுக்கு போற? என்னைக்கும் வராத அறிவு இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கு? உனக்கு தெரியாதுடா, இது அதிர்ஷ்ட வேட்டை. இன்னைக்கு என் ஜாதகமே மாறப்போகுது. அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நடந்தது? எதுனா லாட்டரி அடிச்சதா? லாட்டரி இல்லடா, கடவுள் கொடுத்த வரோம். எங்க வயல்ல ஏதோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் அதை எடுக்க போறேன். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் வந்து இங்க உக்காரு. டீயை குடிச்சிட்டு அப்புறம் வேலைக்கு போலாம். முழு கதையும் சொல்லு. சரி சரி, ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம். வயல் பக்கத்துல தானே இருக்கு. ராமையா ரங்கையா டீ கடையில உட்காந்து டீ குடிக்கும் போது ராமையா ரங்கையா கிட்ட அவனுக்கு வந்த கனவை பத்தி சொல்லிட்டான். இப்படியே இன்னொரு 1/2 மணி நேரம் போச்சு. இப்ப மணி 7 மணி 15 நிமிஷம். டேய், சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போனோன்னு சொன்னேன். இப்ப வெயிலே வந்துடுச்சு. சீக்கிரமா போ. அட ஆமால்ல, நான் மறந்துட்டேன். சரி, நான் வரேன். ராமையா வேக வேகமா வயலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான். சூரியன் இப்போ பிரகாசமா இருந்தான். சூரியனோட ஒளி தரையில பட்டுச்சு. ராமையா வயலுக்கு போய் பார்த்தான். அங்க போய் பார்த்தா வேலைக்கார சுப்பையா ஏற்கனவே வயல்ல இருந்தான். அவன் வேர்வை தண்ணி கொட்ட கொட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சுப்பையா, நீ இப்பதான் வந்தியா? இல்லங்க ஐயா, இன்னைக்கு வீட்டுல பண்டிகை இல்லையா? அதான் சீக்கிரமா வேலையை முடிக்கலான்னு காலையில 5 மணிக்கே வந்துட்டேன். வெயில் வர்றதுக்குள்ள வேலையை முடிக்கலாம் இல்லையா? என்னது, 5 மணிக்கே வந்துட்டியா? ஆமா, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே. ஆமாங்க ஐயா, அங்கிருந்து தான் வேலையை ஆரம்பிச்சேன். அந்த வேப்ப மரத்துக்கு கீழே மண்ணு ரொம்ப இறுக்கமா இருக்கு. அங்க உழுதப்ப ஏதோ தட்டுப்பட்டுச்சு. ராமையாவுக்கு திடீர்னு அந்த தரையில பூகம்பமே வந்த மாதிரி இருந்துச்சு. கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன தட்டுப்பட்டுச்சு? கல்லா இல்ல வேற எதனாவா? கல் இல்லைங்க ஐயா, ஏதோ ஜொலிக்கிற ஒரு காசு மாதிரி இருந்துச்சு. அது எங்க இருக்கு சுப்பையா? அதை கொடு, அது என்னோடது. ஐயா, நானே ஒரு ஏழை. எனக்கு கிடைச்சது எனக்கு தானே சொந்தம். உங்க வயல்ல வேணும்னா கிடைச்சிருக்கலாம். ஆனா நான் கஷ்டப்பட்டு மண்ணை தோண்டவே தானே கிடைச்சது. அது அப்படி இல்லை சுப்பையா. என்னோட வயல்ல இருக்கிற எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அம்மனே என் கனவுல வந்து சொன்னாங்க அது என்னோடது. அம்மனே உங்க கனவுல வந்து சொல்லியிருக்கலாங்க ஐயா. ஆனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருட்டா இருக்கும் போது வயலுக்கு வந்தது நான் தானே. அப்பதான் இது எனக்கு கிடைச்சது. நீங்க இப்பதானே வரீங்க. அப்படின்னா அந்த காசை நீ எடுத்துக்கிட்டியா? இல்லைங்க ஐயா, எடுத்துக்கல. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. சுப்பையா அவனுடைய சட்டு பையில இருந்து ஒரு தங்க காசை எடுத்து அத பூபதி கையில கொடுத்தான். அது பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் பூபதி சந்தோஷமா, அப்பாடா, கிடைச்சது. அம்மன் என்ன ஏமாத்தல. சுப்பையா, நீ ரொம்ப நல்லவன். கேட்டதும் இதை எனக்கு கொடுத்துட்டியே. ஐயா, கொஞ்சம் சரியா பாருங்க.
அது தங்க காசு இல்ல. ராமையா கவனிச்சே பார்த்தான். அது தங்க நிறத்துல தான் இருந்துச்சு. ஆனா கனமே இருக்கல. ஓரத்துல துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வெறும் பழைய பித்தளை காசுதான். என்ன இது? இது தங்கம் இல்ல, பித்தளை காசு. ஏன் சுப்பையா, தங்கத்தை நீ எடுத்துட்டு பித்தளை காசை எனக்கு கொடுக்குறியா? ஐயோ இல்லைங்க ஐயா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லல. நான் பள்ளம் தோண்டினப்ப எனக்கு இந்த காசு தான் கிடைச்சது. வேணும்னா என்கிட்ட இருக்கான்னு சோதனை பண்ணிக்கோங்க. ராமையா சுப்பையாவோட துணிமணி, அவனுடைய பை எல்லாத்துலயும் தேடி பார்த்தான். எங்கேயுமே தங்கம் இல்ல. அவன் அதே இடத்துல சோகமா உட்காந்துட்டான். கடவுளே, ஏன் இப்படி பண்ண? தங்கம் கொடுக்கறேன்னு சொல்லி பித்தளைய கொடுக்கறியா? ராமையா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு பூசாரி வந்தாரு. அவரு வரப்புல நின்னு நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ராமையா, கடவுளை குறை சொல்லாத. அவரு வாக்கு மீறல. நீ தான் நேரத்துக்கு சரியா வரல. இல்ல பூசாரி, அம்மன் தங்கம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கிடைச்சதோ பித்தளை காசு. நான் நேரத்துக்கு வரலனாலும் சுப்பையா வந்தானே, அவனுக்கு பித்தளை தானே கிடைச்சது. இல்ல ராமையா, சுப்பையாவுக்கு கிடைச்சது தங்க காசு தான். என்னது? அப்படியா? எங்க? அது பொருள் உருவத்துல இல்ல, பலன் உருவத்துல இருக்கு. சுப்பையா 5 மணிக்கெல்லாம் எழுந்து காலையிலேயே உழைக்கிறதுக்கு வந்துட்டான். அவன் விடிய காலையிலேயே வந்து நிலத்தை உழுததால மண்ணு ஈரத்தை வாங்கிக்கிச்சு. இந்த வருஷம் அவன் விதைய தூவனானா அவன் வயல்ல விளையுமே, அதுதான் தங்கம். உன்னோட வயல்ல விளையிற விளைச்சலுக்கு சுப்பையாவுக்கு பங்கு இருக்குல்ல, அதுதான் அந்த தங்க காசு. அப்போ எனக்கு நீ சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனா உனக்கு சோம்பேறித்தனம் அதிகம். நீ குளிக்கணும், சாமி கும்பிடணும், டீ குடிக்கணும்னு தாமதமாக தானே வந்த. சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அந்த தங்க காசு சாதாரண காசா மாறி அதோட மகிமையை இழந்துடுச்சு. லக்ஷ்மி தேவி சுறுசுறுப்பானவங்க கையில தான் நிலைப்பா, சோம்பேறிங்க கையிலலாம் அவன் நிலைச்சி நிற்க மாட்டா. ஆமா, உண்மைதாங்க ஐயா. எங்க தாத்தா சொல்லுவாரு, தூங்குறவனுக்கு கனவு மட்டும்தான் மிச்சம், கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு தான் பலன் மிச்சம் அப்படின்னு. ஐயோ, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். கைக்கு கிடைக்க வேண்டிய தங்க காசை சோம்பேறித்தனத்தால் இழந்துட்டேனே. லக்ஷ்மி எவ்வளோ சொல்லியும் கேட்கல. இப்போ வீட்டுக்கு போய் என்னத்தை சொல்லுவேன்? நடந்தது ஏதோ நடந்துடுச்சு. இனி செய்யறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பித்தளை காசை எப்போவும் உன்னோட பையில வச்சுக்கோ. உனக்கு ஒரு பாடமாக இருக்கும். இதுக்கப்புறமாவது சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுப்பையா கூட வயல்ல இறங்கி கஷ்டப்படு. உனக்கு கிடைக்கிற விளைச்சல் தான் உண்மையான புதையல். நிச்சயமாங்க பூசாரி, இனிமே என்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். சுப்பையா, அந்த கலப்பைய என்கிட்ட கொடு, மிச்ச வயலை நான் உழறேன். ராமையா புத்திசாலித்தனமா அந்த கலப்பைய பிடிச்சு வெயில்ல வயல்ல இறங்கி கலப்பைய வச்சு வயலை உழ ஆரம்பிச்சான். இது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு ராமையா வீட்டுக்கு போனான். திண்ணையில உட்காந்து லக்ஷ்மி ராமையாக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க வந்துட்டீங்களா? எங்க அந்த நாணயம் கிடைச்சுதா? தங்கம் தங்கம் தானே? ராமையா சிரிச்சுக்கிட்டே அவரு சட்டப்பையில வச்சிருந்த அந்த பித்தளை காசை எடுத்து அத லக்ஷ்மி கிட்ட காட்டினாரு. என்ன இது? இது பழைய பித்தளை காசு மாதிரி இருக்கு. தங்கம் எங்கங்க? தங்கம் காசோட உருவத்தில் வரல லக்ஷ்மி, அறிவா வந்திருக்கு. என் சோம்பேறித்தனத்தால் அம்மன் கொடுத்த வரத்தை நான் இழந்துட்டேன். ஆனால் இந்த பித்தளை காசு எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இனி நான் வயலில் கஷ்டப்பட்டு உழைக்க போகிறேன். அந்த வயல் தான் என் தங்கம். ராமையாவோட பேச்சுல வந்த மாற்றம் லக்ஷ்மியை ஆச்சரியப்படுத்துச்சு. தான் புருஷன்கிட்ட வந்த அந்த மாற்றத்தை விட இந்த தங்கம் அவளுக்கு பெருசா தெரியல. பரவாயில்லங்க, நீங்க மாறினீங்கன்னா எனக்கு அதுவே போதும். வாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், முதல்ல வந்து சாப்பிடுங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, காலம் போச்சுன்னா அது யாருக்காகவும் திரும்ப வராது. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது தான் நமக்கு எதிரி. நம்ம வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எதிரி அந்த சோம்பேறித்தனம் தான். அதை விட்டுட்டு என்னைக்கு நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அன்னைக்கு அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும்.